ஒரு பிரம்மாண்டமான கட் அவுட் வச்சு அதுக்கு பாலாபிஷேகம் பண்ற ஒரு சமூகம் ம் தனக்கான அடிப்படை கல்வி முறை ஒரு வியாபாரமா ஒரு கார்ப்பரேட் கொள்ளையா மாறும்போது மட்டும் ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கு? எப்போதாவது இத பத்தி நீங்க அதாவது இத கேட்டுட்டு இருக்க நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப வலிமையான ஒரு ஆரம்பம் இது. ஆமா. ஏன்னா எந்த இடத்துல நாம முட்டாளாக்கப்படுறோம்னு நமக்கே தெரியாமலேயே யாரோ ஒருத்தரை நாம தலைவனா ஒரு மீட்பரா நினைச்சு கொண்டாடுறோம் இல்லையா? அந்த மனநிலை நமக்கு எப்படி வந்துச்சு? கண்டிப்பா இத நம்ம பேசிதான் ஆகணும். அதனால தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நாம பொதுவெளியில கேட்க தயங்குற சில கூர்மையான கேள்விகளை பத்தி பேச போறோம். இன்னைக்கான நம்ம மூலப்பொருள் பகுத்தறிவாளனின் ஈட்டி, அதிகாரம், வீரியம் மற்றும் தமிழின் ஆன்மா அப்படிங்கிற ஒரு ஒரு அதிதீவிரமான சமூக அரசியல் கவிதை. ரொம்ப தீவிரமான கவிதை இது. இத நம்ம சாதாரணமா மேலோட்டமாலாம் படிச்சுட்டு போயிட முடியாது. நிச்சயமா இதோட ஆழத்துக்கு போறதுக்காக தான் என்னோட இன்னைக்கு நீங்க இணைஞ்சிருக்கீங்க. ஆமா. ஆனா இந்த விவாதத்தோட ஆழத்துக்குள்ள நாம இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்த நேர்களாகி உங்களுக்கு நாங்க ரொம்ப தெளிவா பதிவு பண்ண விரும்புறோம். சொல்லுங்க. அதாவது இந்த மூலப்பொருள் பெரியார் முன் வச்ச பகுத்தறிவு, சாதி, மதம், மனு தர்மம், அப்புறம் சமகால அரசியல் அமைப்புகள் மேல ஒரு ஒரு மிக தீவிரமான விமர்சனங்களை முன்வைக்குது. கண்டிப்பா. இது வலதுசாரி இடதுசாரின்னு பல அரசியல் விவாதங்களை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. ஆனா இதுல இருக்கிற எந்த ஒரு அரசியல் சார்பான நிலைப்பாடுகளையோ இல்ல தனிநபர் விமர்சனங்களையோ நாங்க ஆதரிக்கவோ இல்ல எதிர்க்கவோ இல்ல. நாங்க ரொம்ப நடுநிலையா தான் அதை அணுகுறோம். ஆமா. கவிஞரோட கோவம் என்ன, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற சமூக உளவியல் என்ன, அதாவது அவர் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படிங்கறத உள்ளபடி உங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும்தான் எங்களோட ஒரே நோக்கம். அது மிக அவசியமான ஒரு பதிவு. ஏன்னா தர்க்க ரீதியா ஒரு விஷயத்தை நாம அணுகும்போது உணர்ச்சிகளை விட அறிவு தான் முன்னிக்கணும் இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. சரி, இப்ப நம்ம கவிதையோட முதல் மைய கருத்துக்கே வருவோம். படைப்பாற்றலுக்கு சுயசிந்தனை ஒரு களம் என்றால் அதில் மனம் ஒரு ஈட்டி அப்படின்னு கவிஞர் ஆரம்பிக்கிறாரு. ம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மனச ஒரு வாளாவோ இல்ல கேடயமாகவோ சொல்லாம ஈட்டி அப்படின்னு உருவகப்படுத்துறது ரொம்ப சிந்திக்க வைக்குது. அது ஏன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அதாவது வாள்னா அது பக்கத்துல நடக்கிற சண்டைக்கு, கேடயம்னா தற்காப்புக்கு. ஆனா ஈட்டி அப்படிங்கிறது நம்மள நெருங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பல அடி தூரத்திலேயே ஒரு பொய்ய ஒரு மாயைய குறிபார்த்து உடைக்கிற ஆயுதம் அதானே? பர்ஃபெக்ட். தத்துவவார்த்தமா அத நாம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த தூரப்பார்வை அப்படிங்கிறது தான் பகுத்தறிவோட ஒரு ஒரு அடிப்படை. ம். ஒரு மாயை உங்க மூளைக்குள்ள ஊடுருவி உங்கள ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடியே அத சுக்குநூறா உடைக்கக்கூடிய அந்த வீரியம் சுயசிந்தனைக்கு மட்டும்தான் இருக்கு. ஓ, அதாவது படைப்பாற்றல அவர் வெறும் ரசனைக்கான ஒரு கலையா பார்க்கல. நிச்சயமா இல்ல. அது அவர் ஒரு போர்க்களமா பாக்குறாரு. அங்க சிந்தனை அப்படிங்கிறது வெறும் அலங்கார பொருள் கிடையாது. அது ஒரு ஆயுதம். அது ஒரு ஆயுதம். ஆமா. எப்போ ஒரு மனுஷன் எதையும் அப்படியே ஏத்துக்காம இது ஏன் அப்படின்னு தூரத்துல இருந்து குறிபார்த்து தாக்குறானோ அப்போதான் அவன் மனசு ஒரு ஈட்டியா மாறுது. அந்த ஈட்டி எந்த மாயையை உடைக்கணும் அப்படிங்கறத அடுத்த வரியிலே அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு நடிகனே வழிபடும் கூட்டத்தில் பிம்பத்திற்கு சமாதி கட்டி சுய உணர்வில் கேள்வி கேட்டவன் ஒரு ஞானி அப்படின்னு சொல்றாரு. ஆமா. இத படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்போல்லாம் ஜனநாயகம் அப்படின்னாலே அது ஒரு ஒரு சந்தா முறை மாதிரி, அதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? தித்தி சொல்றீங்க. நாம ஓட்டு போடுறோம், இல்லைன்னா ஒரு நடிகரையோ தலைவரையோ ஆராதிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க நமக்கான எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திரணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். நாமளே சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்கிற அந்த பொறுப்பை அதை தட்டி கழிக்க தான் நாம இப்படி மனுஷங்களை பிம்பங்களா மாத்தி வழிபடுறோமா, இமேஜ் வொர்ஷிப் பண்றோமா? இது ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி. மனித மூளையோட அடிப்படை உளவியலே இதுதான அறிவியலும் சொல்லுது. அப்படியா? அறிவியலுக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம்? இத அறிவியல்ல காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிந்தனை சுமைய தட்டி கழிக்கிறது. ஓ, சிந்திக்கிறதுக்கு மூளை கஷ்டப்படுதுன்னு சொல்றீங்களா? ஆமா. எதையும் நாம சுயமாக சிந்திச்சு தர்க்கம் பண்ணி இது சரியா தவறான்னு முடிவெடுக்கிறது மூளைக்கு ரொம்ப அதிக வேலையை கொடுக்கும், ஒரு சோர்வை தரும். அதனால மனித மனம் எப்பவுமே ஒரு குறுக்கு வழியை தேடும். அதானே? கரெக்ட். எல்லாம் தெரிஞ்ச ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரோ அதை நாம அப்படியே கேட்டுப்போம் அப்படின்னு பொறுப்பை வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. அது ஒரு பழங்குடி மனநிலை. ஆமா, அது பழங்குடி மனநிலை தான். ஆனா கவிஞர் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டத்துக்கு நடுவுல நின்னு அந்த போலி பிம்பங்களை உடைத்தெறிந்து தன்னோட சொந்த தர்க்கத்துல நின்னு கேள்வி கேட்கிறவன் தான் உண்மையான ஞானி அப்படிங்கிறாரு.
அப்போ ஞானி அப்படிங்கிறவன் எல்லாத்தையும் திறந்து காட்டுல இருக்கிறவன் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. சமூகத்தோட கற்பிதங்களை நடு வீதியில நின்னு கேள்வி கேட்கறவன் தான் ஞானி. அந்த விளக்கம் ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அப்படி பிம்பங்களை உடைச்சு உன்னைய நோக்கி பயணிக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியமா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா சமூகத்துல அப்படி கேள்வி கேட்கறவன் கண்டிப்பா தனிமைப்படுத்தப்படுவான் இல்லையா? அதுக்கு கவிஞர் ஒரு வழியை காட்டுறாரு. அவர் மொழிய ஒரு கருவியா முன்வைக்கிறார். ஆமா, தாய் தமிழ் ஒரு ஏணி கேள்விகள், அது பொய் உடைத்த உணர்வு அப்படின்னு சொல்றாரு. ஒரு மொழியை வெறும் தகவல் பரிமாற்றத்துக்கான கருவியா மட்டும் சுருக்கிடாம, பல நூற்றாண்டுகளா கட்டமைக்கப்பட்ட சமூக பொய்களை உடைக்கிறதுக்கான ஒரு ஏணியா பார்க்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான பார்வை. உண்மையாவே அது ஒரு மிக முக்கியமான சமூகவியல் பார்வை. ஏன்னா இப்போ தமிழ் நிலத்தோட நீண்ட நெடிய வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ம். மொழி அப்படிங்கிறது எப்பவுமே வெறும் இலக்கியமா மட்டும் இருந்ததே கிடையாது. தொல்காப்பியம் தொடங்கி திருக்குறள் வழியா சித்தர் பாடல்கள் வரைக்கும். ஆமா, தமிழ் மொழி தொடர்ந்து அறத்தையும் தர்க்கத்தையும் தான் போதிச்சுட்டே வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. அதிகாரத்தை எதிர்த்து தர்க்கம் செய்யறதுக்கான அந்த தத்துவ வேர்கள் எல்லாமே அந்த மொழியிலேயே ஆழமா புதைஞ்சு கிடக்குது. ஓ, அதனாலதான் அந்த தாய்மொழியை ஒரு ஏணியா பயன்படுத்தி சிந்தனை தளத்துல மேலே ஏறி போக முடியும்னு கவிஞர் சொல்றாரு. ஆமா, அந்த உயரத்துல நின்னு கேட்கப்படுற கேள்விகள் தான் மனித சமூகத்தை ஆட்கொண்டிருக்கிற பல நூற்றாண்டுகால பொய்களை உடைக்கக்கூடிய வல்லமை கொண்டது. அது சரி, மொழியும் சிந்தனையும் ஏணியா இருந்து மாயைகளை உடைக்கலாம். ஆனா ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இந்த கவிதையில தெரியுது. என்ன முரண்பாடு? கொஞ்சம் ஆழமாவே இதை பத்தி நாம விவாதிக்கலாம். அதாவது, பணம் இல்லாத நாளின் இன்பமே எழுத்தின் கருவி, அது வாழ்வின் விடுதலை அப்படின்னு கவிஞர் ஒரு வரியை எழுதுறாரு. ஒரு கவிதைக்காக இதை நாம படிக்கும்போது கேட்க நல்லா இருக்கலாம். ஆனா எல்லாமே பணத்தால தீர்மானிக்கப்படுற இந்த முதலாளித்துவ உலகத்துல கையில காசு இல்லாத ஒரு நாளை இன்பம்னும் விடுதலைனும் கொண்டாடுறது ஒரு வெறும் வறுமையை காதலிக்கிற கற்பனைவாதம் இல்லையா? நீங்க ரொமான்டிசைசிங் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, பணமில்லாமை அப்படிங்கிறது பசி, அது எட்டிக்கா மாதிரி ஒரு கசப்பு இல்லையா? அது எப்படி விடுதலையா இருக்க முடியும்? உங்களோட இந்த முரண்பாடு நியாயமானதுதான். ஏன்னா மேலோட்டமா பார்க்கும்போது இது வறுமைய கொண்டாடுற மாதிரி தான் தோணும். பின்ன வேற என்ன அர்த்தம் இதுக்கு? நம்ம கவிஞரோட உளவியலுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். அவர் இங்க பட்டினியையோ இல்ல பசியையோ சிறப்பிக்கல. மாறா அதிகாரம் அப்புறம் பணத்தின் மேல மனுஷனுக்கு இருக்கிற அடிமைத்தனத்தை அவர் விமர்சிக்கிறாரு. ஓ, பணத்துக்கான அடிமைத்தனம். இப்போ உங்ககிட்ட பணம், பதவி, சொத்துன்னு எல்லாம் சேரும்போது என்ன ஆகுது? அதை எப்படி தக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள வந்துருது இல்லையா? ஆமா, கண்டிப்பா வந்துடும். அந்த பயம் சமரசங்களை உருவாக்குது. நீங்க ஒரு உண்மையை சொல்ல நினைச்சாலும், ஐயோ நம்ம வியாபாரமோ இல்ல பதவியோ பறிப்போயிடுமோ அப்படிங்கிற பயம் உங்களை தடுத்துடும். இதுதான் கோல்டன் ஹேண்ட் கஃப்ஸ், அதாவது தங்க விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்களோ. எக்ஸாக்ட்லி அதேதான். ஆனா இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லாத, எதை பத்தியும் கவலைப்பட தேவையே இல்லாத அந்த பணம் இல்லாத நிலை இருக்கு பாத்தீங்களா? அந்த நிலையில தான் ஒரு படைப்பாளிக்கு தன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு முழுமையான சுதந்திரம் கிடைக்குது. ஓஹோ. எந்த சமரசமும் இல்லாத அந்த சுதந்திரத்துல தான் உண்மையான ரொம்ப கூர்மையான எழுத்து பிறக்கும் அப்படிங்கிறாரு. அதுதான் வாழ்வின் விடுதலை. அதாவது இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லாதவனோட குரல் தான் ரொம்ப ஆபத்தானது, கூர்மையானதுன்னு சொல்றீங்க. இப்போ எனக்கு புரியுது. அந்த சமரசம் இல்லாத சுதந்திரத்துல தான் உண்மையான தேடல் தொடங்கும். ஆமா, அதனாலதான் கவிஞர் தேடலின் போர்த்திறன் தர்க்கத்தின் சொல்லாடல் அப்படின்னு சொல்றாரு. தர்க்க ரீதியா பேசுறத, அதாவது லாஜிக்கலா ஒரு விஷயத்தை அணுகிறத ஒரு போர்க்கலை அப்படின்னு சொல்றது எவ்வளவு வீரியமான உருவகம் பாருங்க. ஆமா, ஏன்னா அறியாமைக்கும் அறிவியலுக்கும் நடுவுல நடக்கிற மோதல் ஏதோ சாதாரணமான உரையாடல் கிடையாது. அது ஒரு போர். அது ஒரு பெரும் போர். முட்டாள்தனத்தையும் மூட நம்பிக்கைகளையும் வீழ்த்துவதற்கான ஆயுதம் கத்திகளோ துப்பாக்கிகளோ கிடையாது. அது சொல்லாடல், அதாவது டிஸ்கோர்ஸ். கரெக்ட். அது தமிழ் நிலத்தோட பகுத்தறிவின் மண்வாசத்திலிருந்து வருதுன்னு கவிஞர் சொல்றாரு. இது ஏதோ ஒரு நாள்ல முளைச்சதில்ல, ஒரு பெரிய சமூக சீர்திருத்த வரலாறோட தொடர்ச்சி இது இல்லையா? நிச்சயமா. அந்த பகுத்தறிவின் மண்வாசம் அப்படிங்கிறது பெரியாரோட சிந்தனைகளோட நேரடியாகவே தொடர்புபடுத்தப்படுது. அதானே கவிதையோட அடுத்த வரியே, அதுவே சாதி மதம் கடந்து மனிதநேயத்தின் மதில் சுவர், அதுவே பெரியார் கண்ட ஏன் என்ற கேள்வி அப்படின்னு வெளிப்படையாகவே பேசுது. ஆமா, பெரியாரோட அந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி, பெரியார் முன்வச்ச அந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி எப்படி சாதி மதங்களை கடந்த மனிதநேயத்தின் மதில் சுவரா மாறுது? இப்போ நாம பல நூற்றாண்டுகளா பல விஷயங்களை அப்படியே ஏத்து பழகிட்டோம். ஆமா, கேள்வி கேட்காம ஏத்துக்கிட்டோம். மனுஷங்களை பிறப்பால பிரிச்சு வைக்கிற சாதி, அப்புறம் மூட நம்பிக்கைகளை வளர்க்கிற சடங்குகள், இது எல்லாத்தையும் மரபு அப்படிங்கிற பேர்ல எந்த கேள்வியும் கேட்காம நாம நம்ம தோள்ல சுமந்துட்டு இருக்கோம். அங்கதான் ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப ரொம்ப வலிமையான ஏன்
அப்படிங்கிற ஒற்றை கேள்வியை இந்த சமூகத்தோட முகத்துல வீசினாரு பெரியார். அந்த அப்படிங்கிற கேள்வி மனுஷனா பார்க்க விடாம தடுக்கிற அத்தனை பிம்பங்களையும் கட்டமைப்புகளையும் வேற இருக்கிற ஒரு ஈட்டி இல்லையா? ஆமா, ஒரு ஈட்டி தான். கவிஞர் இங்க என்ன தர்க்கத்தை முன்வைக்கிறாருன்னா, எப்போ ஒருத்தன் இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்க தொடங்குறானோ அப்போ அவன் ஒரு தனிமைக்குள்ள தள்ளப்படுவான். ஓ, ஏன்னா சமூகம் அவனை ஒதுக்க ஆரம்பிச்சிடும். கரெக்ட். ஆனா உண்மையை உணர்ந்த அந்த தனிமையே சாதி மதங்களை கடந்து நிக்கிற மனிதநேயத்தை பாதுகாக்கிற மிகப்பெரிய அரணா, ஒரு மதில் சுவரா இருக்கும்னு சொல்றாரு. சொல்லுணர்ந்தவன் போட்டிக்கு தன்மையின் இருட்டும் தன் சொல் உணர்ந்த சுயமே பெரிது அப்படிங்கிற வரிகள் அதைத்தான் குறிக்குது. ஆமா, கூட்டத்தோடு கூட்டமா போலித்தனமா இருக்கிறத விட தனிமையில உண்மையா இருக்கிறது மேலானது அப்படிங்கிற தத்துவம் எனக்கு புரியுது. ஆனா இதுவரைக்கும் தத்துவம், மனசோட ஈட்டி, பகுத்தறிவு அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஆழமா பேசிக்கிட்டு இருந்த கவிஞர் திடீர்னு ஒரு மிகப்பெரிய சமூக அரசியல் நிஜத்துக்குள்ள இறங்குறார். ஆமா, ஒரு பெரிய ஷிஃப்ட் அது. லாட்டரி விற்று கும்பல் தமிழ்நாட்டை ஆளத் துடிக்க அனைத்தும் பணம் என்றால் பகுத்தறிவும் கேள்வியும் ஏன் எதற்கு அப்படின்னு நேரடியாவே கேட்கிறார். இந்த வரிகள்ல ஒரு பெரும் விரக்தியும் அதே சமயம் ஒரு கடுமையான கோபமும் தெரியுது. இது வெறும் ஒரு கவிஞனோட விரக்தி மட்டும் கிடையாது, இது சிந்திக்க தெரிஞ்ச ஒவ்வொரு மனுஷனோட சமூக கோபம். எப்படி சொல்றீங்க? நாம பகுத்தறிவு, தர்க்கம், மனிதநேயம் அப்படின்னெல்லாம் எவ்வளவுதான் தத்துவங்களை வகுப்பறைகள்லயும் புத்தகங்கள்லயும் பேசினாலும் நடைமுறை நிஜம் வேற ஒண்ணா இருக்கு. ஆமா, சமகால உலகம் அதிகாரத்தாலும் பணத்தாலும் தான் இயங்குது. அந்த கசப்பான உண்மையத்தான் கவிஞர் இங்க நேரடியா எதிர்கொள்றாரு. லாட்டரி விற்ற கும்பல் அப்படிங்கிறது இங்க ஒரு குறியீடு. ஓ, அது ஒரு குறியீடா? ஆமா, எந்த ஒரு தார்மீக தகுதியோ அறமோ இல்ல சமூக அக்கறையோ இல்லாதவங்க குறுக்கு வழியில சேர்த்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்ற துடிக்கிறாங்க அப்படிங்கறத அவர் அப்படி சாடுறாரு. அதாவது அதிகாரம், தகுதி, மரியாதைன்னு எல்லாமே பணத்தால மட்டுமே தீர்மானிக்கப்படுற ஒரு கட்டமைப்பு உருவாயிடுச்சுன்னா அப்புறம் நாம இத்தனை காலமா கத்துக்கிட்ட பகுத்தறிவால என்ன பயன்? தர்க்கமும் கேள்வியும் இங்க யாருக்கு தேவை? அப்படிங்கிற ஒரு சமூக சீரழிவை நோக்கிய வலிமிகுந்த கேள்வி இது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த சமூக வீழ்ச்சியோட அடுத்த பரிணாமத்தை அவர் இன்னும் துல்லியமா சுட்டி காட்டுறாரு பாருங்க. ஊரெங்கும் சாலை போட்டவன் அதில் பிள்ளை பெற்று கல்வி வைத்து வணிகம் செய்ய எங்க சென்று கற்றான் அப்படின்னு கேட்கிறாரு. இது தமிழ்நாட்டோட ஒரு மிக முக்கியமான வரலாற்று பதிவு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு கடந்த சில பத்தாண்டுகள்ல தமிழ்நாட்டுல நடந்த ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு மாற்றத்தை இந்த ஒற்றை வரி தோலுரிச்சு காட்டுது. எக்ஸாக்ட்லி. அதுக்காக அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பணம் சம்பாதிச்சவங்க எப்படி அந்த பணத்தை வச்சு கல்வி நிறுவனங்களை கட்டி கல்வியை ஒரு சந்தை வியாபாரமா மாத்துறாங்க அப்படிங்கறத ரொம்ப நேர்த்தியா பதிவு செய்றாரு. ஆமா, கல்வி அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தோட அறிவுக்கண். அது ஒரு அடிப்படை உரிமை. ஆனா அந்த உரிமையே இன்னைக்கு வெறும் லாபமீற்ற வணிகமா, ஒரு கார்ப்பரேட் தொழிலா மாறிடுச்சு. சாலை போடுறவர் பள்ளியும் கல்லூரியும் கட்டுறது தப்பில்ல, ஆனா கல்வியை ஒரு வணிகமா மாத்துறது தான் இங்க பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அறிவை வளர்க்க வேண்டிய கல்வி நிறுவனங்கள் லாப நஷ்டம் பார்க்குற மையங்களா மாறிடுச்சு. எந்த தகுதியும் இல்லாதவங்க வெறும் பண பலத்தால மட்டுமே கல்வியை நிர்வகிக்கும் போது சமூகத்துல அறம் எப்படி உயிரோடு இருக்கும்? இதுதான் கவிஞர் சொல் உணராத போட்டியின் உச்சம், மனிதநேயமற்ற பொறாமையின் மிச்சம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, எல்லாமே வியாபாரம்னு ஆயிட்ட பிறகு அங்க அறம் செத்துடுது. மிச்சம் இருக்கிறதெல்லாம் மனிதநேயம் இல்லாத ஒரு குருட்டுத்தனமான போட்டி, அதாவது ஒரு ரேட் ரேஸ், அப்புறம் பொறாம மட்டும்தான். இது கற்பனை செஞ்சு பார்க்கவே ரொம்ப பயமுறுத்துற ஒரு காட்சி. மனிதநேயமற்ற ஒரு குருட்டு போட்டி நிலவர சமூகம். இதை தொடர்ந்து முகம் தெரியாதவன் மந்திரியானால் சுயதேடல் மடிந்துவிட இருள் படிந்த நாட்டில் அப்படின்னு எழுதுறாரு. பழமும் அதிகாரமும் மட்டுமே ஒருத்தரோட தகுதியை தீர்மானிக்கும் போது உண்மையை தேடுற சுய சிந்தனை அங்க மடிஞ்சு போகுது, நாடு இருள்ல மூழ்குது. இந்த இரண்ட பின்னணி அமைச்சிட்டு தான் கவிதை அதோட அந்த உணர்ச்சிகரமான இறுதியான உச்சத்தை அடையுது. ஆமா, நீ சேர்ந்தாய் பனையூர் நடிகனே, உன் மார்பு துடிக்கலையா கேள்விகள், மனுதர்மம் எங்கே அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பிம்பத்தை நோக்கி, அதாவது பனையூர் நடிகனேன்னு விழிச்சு கவிஞர் கேள்வி எழுப்புறாரு. இங்க மனுதர்மம் அப்படிங்கறத கவிஞர் எந்த பொருள்ல பயன்படுத்துறாரு? இந்த இறுதி வரிகளோட உண்மையான சமூக அழுத்தம் என்ன? கவிஞர் இங்க பனையூர் நடிகனேன்னு ஒரு குறிப்பிட்ட பிம்பத்தை சொல்றது எந்த ஒரு தனிநபரை நோக்கிய தனிப்பட்ட தாக்குதலும் கிடையாது. அப்புறம் அது என்ன? அது ஒட்டுமொத்த சமுதாயத்தோட மௌனத்தின் மேலான ஒரு குறியீட்டு விமர்சனம்.
இன்னைக்கு மக்கள் எல்லாரும் தூய சக்தி தீய சக்தின்னு மேலோட்டமா விவாதிச்சுக்கிட்டு கடைசியில எல்லாரும் பணத்தை தேடி மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுதான் நிஜம். இந்த சத்தங்களுக்கு நடுவுல சமுதாயத்தோட அடிப்படை அறம் பத்தி பேச இங்க யாருமே இல்ல. மனு தர்மம் அப்படிங்கிறது வெறும் ஒரு பழங்கால நூலை மட்டும் குறிக்கல. ஓ, வேற எது குறிக்குது? மனுஷங்களை பிறப்பால, சாதியால, வர்க்கத்தால, ஏற்றத்தாழ்வுகளா பிரிச்சு வச்சிருக்கிற அந்த ஒட்டுமொத்த சமுதாய கட்டமைப்பை குறிக்குது. அதாவது அந்த ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டிஸ். ஆமா, அந்த ஏற்றத்தாழ்வுகளை பத்தி கேள்வி கேட்க வேண்டியவங்க எல்லாம் அமைதியா அவங்கவங்க வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, பிம்பங்களா ஆராதிக்கப்படுறவங்க எல்லாம் அதிகாரத்துக்காக அமைதி காக்கும்போது, இந்த அறம் சார்ந்த கேள்விகளை வேற யாரு கேப்பா? அப்படிங்கிற ஒரு படைப்பாளியோட தனிமைப்படுத்தப்பட்ட குரல் தான் இந்த இறுதி வரிகள். ஓ, அதாவது ஒரு பக்கம் பகுத்தறிவை ஈட்டிய தீட்டிக்கிட்டு ஒருத்தன் நிக்கிறான், ஆனா அவனோட சமூகமோ பணத்துக்கும் கல்வி வியாபாரிகளுக்கும் திரைப்பிம்பங்களுக்கும் முழுமையா அடிமையாகி எந்த ஒரு கட்டமைப்பு ரீதியான ஏற்றத்தாழ்வுகளையும் கேள்வி கேட்க துணிவில்லாம நிக்குது. ஆமா, இந்த முரண்பாட்டை தான் இந்த கவிதை ஒட்டுமொத்தமா பேசுது இல்லையா? மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதிகாரம், வீரியம் மற்றும் தமிழின் ஆன்மா அப்படிங்கிறது இதுதான். எந்த ஒரு மாயப்பிம்பத்தையும் நம்ம கண்மூடித்தனமா வழிபடக்கூடாது. ஏன் அப்படிங்கிற பகுத்தறிவு கேள்வியை கேட்கணும். இன்னைக்கு பணவெறியும் வணிகமாகி போன கல்வியும் மனுஷனோட பகுத்தறிவை மழுங்கடிச்சிடுச்சு. ஆமா, இந்த இருண்ட காலகட்டத்துல தர்க்க ரீதியான கேள்விகளை எழுப்ப இங்க யாருமே இல்லையா? அந்த பகுத்தறிவின் ஈட்டி துருப்பிடிச்சிடுச்சா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கைய இந்த கவிதை நம்ம முன்வைக்குது. உண்மையிலேயே ஒரு சில கவிதை வரிகளுக்குள்ள இவ்வளவு பெரிய சமூக உளவியல் மற்றும் அரசியல் வரலாற்று அடக்கி வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான். கண்டிப்பா. சரி, நாம விவாதிச்ச இந்த ஆழமான விஷயங்களை நீங்களும், அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் உங்களோட நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும். ஆமா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? நாம நம்புற பிம்பங்கள் உண்மையானவையா? கல்வி, மருத்துவம் மாதிரி நம்ம அடிப்படை உரிமைகள் வணிகமா மாறும்போது நாம ஏன் எந்த கேள்வியும் கேட்காம இவ்ளோ மௌனமா இருக்கும்? இந்த கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இது ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா விடைபெறதுக்கு முன்னாடி இந்த விவாதத்தோட தொடர்ச்சியா உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். மூலப்பொருள்ல கவிஞர் பிம்பங்களை உடைச்சு கேள்வி கேட்கறத பத்தி பேசினாரு. ஆனா நாம வாழ்ற இந்த அதிநவீன டிஜிட்டல் யுகத்துல கொஞ்சம் சுற்றி உள்ளவங்களை யோசிச்சு பாருங்க. ஆமா, சோஷியல் மீடியா உலகத்துல சமூக வலைத்தளங்கள்ல ஆழமான கருத்துக்களை பேசி சமூகத்தோட மாய பிம்பங்களை உடைக்க வந்த சிந்தனையாளர்கள் கூட லைக்ஸுக்காகவும் ஃபாலோவர்ஸுக்காகவும் தங்களுக்கு தெரியாமலே தாங்களும் ஒரு போலியான வியாபார பிம்பமா, அதாவது ஒரு பிராண்ட் இமேஜா மாறிட்டு வராங்களா? இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். பிம்பங்களை உடைக்க வந்தவங்களே கடைசியில புதிய பிம்பங்களா உருவெடுத்தா அப்புறம் இந்த சமூகத்துல பிழைகளை சுட்டிக்காட்டி ஏன் அப்படிங்கிற அந்த முரட்டுத்தனமான கேள்வியை வேற யார் கேப்பா? அது மிக ஆழமான, அதே சமயம் நம்ம ரொம்ப அச்சப்பட வேண்டிய ஒரு சிந்தனை. பிம்பங்களை உடைக்கிறதே ஒரு வியாபார பிம்பமா மாறுச்சுன்னா அதை விட பெரிய வீழ்ச்சி ஒரு அறிவு சமூகத்துக்கு இருக்கவே முடியாது. ஆமா, இந்த சிந்தனையோடு உங்களை அந்த கூர்மையான ஈட்டியின் முன் மீண்டும் நாங்க விட்டு செல்கிறோம். அந்த ஈட்டி உங்க மனசுல தான் இருக்கு. அது அதிகாரத்தை எதிர்த்து பாய போகுதா இல்ல அப்படியே துருப்பிடிச்சு போக போகுதாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆமா, நீங்களே முடிவெடுங்க. மீண்டும் ஒரு ஆழமான விவாதத்தில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து சிந்தியுங்கள், தொடர்ந்து கேள்விகளை கேளுங்கள்.